Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்குறது சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு சூப்பராக தொட்டு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பன்னீர் பட்டாணி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டாணி கிரேவி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு காஸ்ட்லியான க்ரீமோ அல்லது வேறு எந்த பொருட்களுமே தேவைப்படாதுங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு ஒட்டி 3 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரமே நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கிரேவியில் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதே நேரத்தில் ரொம்பவும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. 2 பக்கமும் இந்த மாதிரி கலர்ஸை வரணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால மிதமான ஹீட்டில் வச்சு இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதே கடாயில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆயிலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெங்காயம் அதே மாதிரி பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆயில் பிரிஞ்சு அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் இதை நம்ம கிண்ட போகிறோம். வெங்காயத்தை நம்ம பச்சையாக தானே அரைச்சிருக்கோம், அதனால் இதில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல கலர் செவந்து வந்துருச்சு. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு தக்காளி சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ தக்காளியும் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கணும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, பரோட்டாவுக்கு அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கிரேவி டெக்ஸ்சர் வேணும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே உதிர்த்து வச்சுருக்க பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின பட்டாணியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபுட் கலர் போட்டிருப்பாங்க, அதனால் சுடுதண்ணி போட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பன்னீர், அதை சேர்த்துக்கலாம். பன்னீர் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணனால சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பன்னீர் பட்டாணி எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பன்னீர் பட்டாணி மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்க இல்லையா? இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.